அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாப் புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. நம்மை படைத்து பாதுகாத்து எண்ணற்ற அருட்கொடைகளால் சூழ்ந்திருக்கும் அந்த வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவற்ற ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. அன்பானவர்களே, இன்றைய உலகத்தில் மனிதர்கள் அதிகமாக தேடிக்கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய செல்வம் என்னவென்றால் அது ஆரோக்கியம். பணம் தேவை, வீடு தேவை, வாகனம் தேவை, தொழில் தேவை, பதவி தேவை என்று பல விஷயங்களை நாம் விரும்புகிறோம். ஆனால் இவை அனைத்தையும் அனுபவிப்பதற்கு அடிப்படையாக தேவைப்படுவது ஆரோக்கியம்தான். ஒரு மனிதனிடம் கோடிக்கணக்கான செல்வம் இருக்கலாம், உயர்ந்த வீடு இருக்கலாம், வசதியான வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் அவன் அந்த வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியாது. மருத்துவர் இந்த உணவை சாப்பிடக்கூடாது என்று சொல்வார், இந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்று சொல்வார், இதை தொடக்கூடாது என்று சொல்வார். அப்போது அவனுடைய செல்வமும் வசதியும் அவனுக்கு முழுமையான மகிழ்ச்சியை தராது. இன்றைக்கு எத்தனை மக்கள் பலவிதமான நோய்களால் அவதிப்படுகிறார்கள். சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய்கள், சிறுநீரகப் பிரச்சனைகள், புற்றுநோய், மூட்டு வலி, மன அழுத்தம், தூக்கமின்மை என எண்ணற்ற நோய்கள் மனிதர்களை சூழ்ந்திருக்கின்றன. சிலர் தினமும் மருந்து சாப்பிடாமல் இருக்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். சிலர் வாரத்திற்கு பலமுறை மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. சிலர் தொடர் சிகிச்சைகளில் இருக்கிறார்கள். இந்த சூழலில் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. மருத்துவம் செய்வது நமது கடமை. அதே நேரத்தில் அல்லாஹ்விடம் ஷிபாவை கேட்பதும் நமது கடமை. மருந்து ஒரு காரணம், குணப்படுத்துபவன் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான செய்தியை நமக்கு கற்றுத்தந்தார்கள். எந்த நோயையும் அல்லாஹ் படைத்திருந்தால் அதற்கான மருந்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். எனவே ஒரு முஸ்லிம் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. இந்த நோய் குணமாகாது, என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்கக்கூடாது. அன்பானவர்களே, நாம் பல நேரங்களில் ஆரோக்கியமாக இருக்கும் போது அதன் அருமையை உணர்வதில்லை. நோய் வந்த பிறகுதான் ஆரோக்கியத்தின் மதிப்பு புரிகிறது. கண் பார்வை நன்றாக இருக்கும் போது அதன் அருமை தெரியாது. பார்வையில் குறைவு ஏற்பட்ட பிறகுதான் அதன் மதிப்பு புரியும். நன்றாக நடக்க முடியும் போது அதன் அருமை தெரியாது. நடக்க முடியாத நிலை வந்தால் அதன் அருமை தெரியும். ஒரு இறைநேசர் கூறிய அழகான வார்த்தை ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்திருக்கும் அருட்கொடையின் மதிப்பு அதன் எதிர்மறை நிலையை பார்த்தால்தான் முழுமையாக புரியும். வெயிலில் நின்றால்தான் நிழலின் அருமை தெரியும். தாகமாக இருந்தால்தான் தண்ணீரின் அருமை தெரியும். நோய் வந்தால்தான் ஆரோக்கியத்தின் அருமை தெரியும். எனவே நாம் ஆரோக்கியமாக இருக்கும் போதே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நோயில் இருந்தால் அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். இரண்டிலும் இறைவனோடு தொடர்பை வலுப்படுத்த வேண்டும். அன்பான சகோதரர்களே, இப்போது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகும் துஆ மிகவும் சிறப்பானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஓதிய துஆ இது. இந்த துஆவை அவர்கள் 3 முறை காலையில் ஓதுவார்கள், 3 முறை மாலையில் ஓதுவார்கள். اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت. اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت. அந்த துஆ இதுதான். இதன் பொருள் என்ன? யா அல்லாஹ், என் உடலுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், என் செவிப்புலனுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், என் பார்வைக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. உன்னை தவிர வணங்க தகுதியான இறைவன் யாருமில்லை. அன்பானவர்களே, இந்த துஆவில் ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் உடல் ஆரோக்கியத்தை கேட்டார்கள். பின்னர் குறிப்பாக செவியையும் பார்வையையும் தனியாக குறிப்பிட்டார்கள். ஏனென்றால் மனிதனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான 2 அருட்கொடைகள் பார்வையும் செவியும் ஆகும். நாம் கற்றுக்கொள்வதும் புரிந்துகொள்வதும் உலகத்தை உணர்வதும் பெரும்பாலும் இந்த 2 உறுப்புகளின் மூலமாகத்தான். எனவே அவற்றை பாதுகாக்க வேண்டும். அவற்றிற்காக அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். இந்த துஆவை தினமும் ஓத வேண்டும். இந்த துஆவை யார் ஓதலாம்? நோயாளிகள் ஓதலாம், ஆரோக்கியமாக இருப்பவர்கள் ஓதலாம், மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்கள் ஓதலாம், முதியவர்கள் ஓதலாம், இளைஞர்கள் ஓதலாம், ஆண்களும் பெண்களும் ஓதலாம், குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் ஓதலாம். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த துஆவை தனது தினசரி வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளலாம். அன்பான சகோதரர்களே, நோய் வந்தால் சில நேரங்களில் மனிதன் மனம் உடைந்து விடுகிறான். யாரும் என்னை கவனிப்பதில்லை என்று நினைக்கிறான். எல்லோரும் என்னை மறந்துவிட்டார்கள் என்று நினைக்கிறான். தனிமை அவனை வாட்டுகிறது. அந்த நேரத்தில் அவன் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. மனிதர்கள் மறந்தாலும் அல்லாஹ் மறக்க மாட்டான். மனிதர்கள் விலகினாலும் அல்லாஹ் விலக மாட்டான். மனிதர்கள் கைவிட்டாலும் அல்லாஹ் கைவிட மாட்டான். அதனால் நோயின் நேரத்தில் அல்லாஹ்வோடு பேசுங்கள், துஆ செய்யுங்கள்.
குர்ஆன் ஓதுங்கள். திக்ர் செய்யுங்கள். நம்பிக்கையை இழக்காதீர்கள். அன்பானவர்களே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். பல ஆண்டுகள் கடுமையான நோயால் சோதிக்கப்பட்டார்கள். மக்கள் விலகினார்கள். உறவினர்கள் விலகினார்கள். ஆனால் அவர்கள் அல்லாவின் மீதான நம்பிக்கையை இழக்கவில்லை. அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். துஆ செய்தார்கள். இறுதியில் அல்லாஹ் அவர்களுக்கு முழுமையான ஷிபாவை வழங்கினான். அவர்களின் வாழ்க்கையை முன்பை விட சிறப்பாக மாற்றினான். இந்த சம்பவம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் அல்லாஹ்வால் குணப்படுத்த முடியும். எவ்வளவு நீண்ட காலமாக இருந்தாலும் அல்லாஹ்வால் மாற்ற முடியும். எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அல்லாஹ்வால் தீர்வு தர முடியும். அதனால் நம்பிக்கையை இழக்காதீர்கள். துஆவை விடாதீர்கள். மருத்துவத்தை விடாதீர்கள். அல்லாவின் கருணையை பற்றிய நல்லெண்ணத்தை விடாதீர்கள். இன்றிலிருந்தே இந்த அழகான துஆவை உங்கள் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுங்கள். காலையில் 3 முறை ஓதுங்கள். மாலையில் 3 முறை ஓதுங்கள். அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்கள். நம்பிக்கையோடு ஓதுங்கள். அல்லாவின் மீது முழுமையான யக்கீனோடு ஓதுங்கள். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் பூரண ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் ஈமானுடன் கூடிய நிம்மதியான வாழ்க்கையையும் வழங்குவானாக. நோயால் அவதிப்படும் அனைவருக்கும் ஷிபாவை வழங்குவானாக. மருத்துவ சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு விரைவான குணத்தை வழங்குவானாக. நம் குடும்பங்களையும் சந்ததிகளையும் பாதுகாப்பான வாழ்க்கையில் வாழச் செய்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.